திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள முக்கிய சாலைகள் மிகவும் மோசமடைந்து கொண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கடந்த காலங்களில் பாதாள சாக்கடை திட்டப்பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டன. ஆனால் பணிகள் முடிவடைந்த பின்னரும் சாலைகள் நடுவே தோண்டப்பட்ட குழிகள் முறையாக செப்பனிடப்படாமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த மாநகர சாலைகளும், குறிப்பாக டவுன் பகுதி முதல் மகாராஜ நகர் பகுதி வரை உள்ள முக்கிய சாலைகள் பல்லாங்குழி பலகையாக மாறி விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதால் அச்சத்துடனேயே இந்த சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் பயணிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் திருநெல்வேலி மாநகராட்சிக்குள் நுழையும் பிரதான நுழைவாயில் சாலையில் கடந்த 6 மாத காலத்திற்கு முன் தோண்டப்பட்ட ஒரு பெரிய பள்ளம் முறையாக மூடப்படாமல் உள்ளதாகவும், இதனால் அந்த சாலையில் வரும் வாகனங்கள் அனைத்தும் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தட்டுத்தடுமாறி சென்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். இந்த குண்டும் குழியுமான சாலைகளால் தினம்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், இதன் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும், இந்த சாலைகளில் செல்லும் வாகனங்களால் முதியவர்கள் மற்றும் பெண்கள் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும், கர்ப்பிணிகள் மற்றும் மருத்துவ பயனாளிகள் அவசர காலங்களில் திருநெல்வேலி அரசு தலைமை மருத்துவமனைக்கு செல்வதே பெரும் சவாலாக மாறியுள்ளதாகவும், இது குறித்து பலமுறை தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மாநகராட்சி ஏரியாவில் டவுனில் இந்த ஆர்ச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்குது. பள்ளிக்கு போகிற குழந்தைகள்லாம் அந்த வண்டி வாகனத்தில் கீழே விழுந்து வந்திருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால் மழை பெஞ்சு இந்த ஸ்ட்ரீட் லைட்டு சரிஞ்சுது, அதை இன்னும் போடவே இல்லை. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலான ஒரு விஷயத்தை மாநகராட்சி சீக்கிரம் சரி பண்ணி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 மண்டலங்களிலும் 10 அடிக்கு ஒரு இடங்களில் பூரா சாலை முழுவதுமாக பழுதடைந்து மாணவர்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்படுத்திட முடியாத நிலையில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதே புதியதாக அமைந்துள்ள அரசு இதில் கவனம் எடுத்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த சாலை வசதிகளை செய்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்கே ரோடுகள்லாம் கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டு அப்படி ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது மேவாரியாக தொடச்சி விட்டு போயிடுறாங்க. அது நல்லபடியாக செஞ்சால், மறுபடியும் செஞ்சால் மக்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நோயாளிலேருந்து எல்லா ஆட்களும் போகிறாங்க வராங்க. நல்லா கவர்மெண்ட்டு பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த அவலநிலை குறித்து நமது செய்தியாளர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனிடம் கேள்வி எழுப்பிய போது, மாநகராட்சியில் உள்ள அனைத்து சாலைகளையும் பராமரிப்பு மேற்கொள்ள அரசிடம் நிதி கோரப்பட்டுள்ளதாகவும், நிதி இன்னும் வரவில்லை என்றும், நிதி வந்தவுடன் உடனடியாக டெண்டர்கள் விடப்பட்டு போர்க்கால அடிப்படையில் அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தற்போது தொடங்கியுள்ள நிலையில் மழை தீவிரமடைந்தால் சாலைகளில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே நிதி வரட்டும் என்று காத்திராமல் பருவமழையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாகவாவது நெல்லை மாநகரத்தின் அனைத்து சாலைகளையும் உடனடியாக செப்பனிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த நெல்லை மாவட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே, திருநெல்வேலி டவுன் பகுதியிலிருந்து மகாராஜ நகர் பகுதி வரை 100 மீட்டர் கூட இந்த சாலையில் எந்த வாகனமோ பாதசாரிகளோ இயல்பாக செல்ல முடியாத அளவுக்கு அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக பராமரிப்பின்றியே உள்ளது. தொடர்ச்சியான பராமரிப்பு இல்லாததாலும் தொடர்ந்து இதுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் என்ன ஆனது என திருநெல்வேலி பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து கேள்வியை எழுப்பி வருகின்றனர். தினந்தோறும் அனைத்து தரப்பினரும் பயணம் செய்யும் இந்த சாலையை உடனடியாக பண்ணிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் நேர்த்தியாக மாற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினர் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.